அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக அதிக தூக்கம் எதனால் வருகின்றது, அந்த அதிக தூக்கத்தை குறைப்பதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு மருந்து தயார் செய்து அந்த அதிக தூக்கத்தை குறைத்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை பார்க்கலாம். முதலில் இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நத்தச்சுரி விதை 1/4 தேக்கரண்டி, சுக்கு ஒரு சிறிய துண்டு, லவங்கம் 2, திப்பிலி 5, எலுமிச்சை சாறு 2 தேக்கரண்டி, தேவையான அளவிற்கு பனைவெல்லம். நத்தச்சுரி விதை, சுக்கு, லவங்கம், திப்பிலி இந்த பொருட்களை 1-2ஆக இடித்து வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். தண்ணீர் லேசாக சூடேறும் சமயத்தில் நாம் தூள் செய்து வைத்துள்ள பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்க்கவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது 2 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு சேர்க்கவும். நம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ மன அழுத்தத்தின் காரணமாகவோ அல்லது உடலில் ஏற்பட்டுள்ள ஹார்மோன் சுரப்பு காரணமாகவும் அதிகமாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு அதிகமான தூக்கத்தை குறைப்பதற்கு இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.